யோபு 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். யோபு 13:15. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். யோபு சொல்லுகிற வார்த்தையை சற்று நாம் கவனிக்க வேண்டும். அவர் என்னை கொன்று போட்டாலும், என்ன சொல்றாரு? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னா ரொம்ப நம்பிக்கையாக இருப்பேன். ஆமென். எனக்குரிய 10 பிள்ளைகளை நான் இழந்து போனாலும் அவர் மேலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். எனக்குரிய ஒட்டகங்கள் இழந்து போனாலும், எனக்குரிய ஆடுகள் இழந்து போனாலும், எனக்குரிய ஏர் மாடுகள் இழந்து போனாலும், எனக்குரிய கழுதைகள் இழந்து போனாலும், எனக்குரிய பலனும் எனக்குரிய சுகமும் இழந்து போனாலும், என் மனைவி எனக்கு விரோதமாய் எழும்பினாலும், என்னை கொன்றே போட்டாலும் அவர் மேலே நான் எப்படி இருப்பேன் அப்படின்னா ரொம்ப நம்பிக்கையாக இருப்பேன்னு அவர் சொல்கிறார். அல்லேலூயா. எது நடந்தாலும் உம்மை நம்புவேன்பா, எது நடந்தாலும் உம்மை விசுவாசிப்பேன். ஆமென். என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நெருக்கங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், சஞ்சலங்கள் வரலாம், இழப்புகள் வரலாம், சோதனைகள் வரலாம். எது நடந்தாலும் நம்ம யாரை நம்பணும் அப்படின்னா கர்த்தரை எல்லா சூழ்நிலையிலும் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம நம்பணும்னு இன்னைக்கு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். ஆண்டவர் மரித்து 3வது நாள் உயிரோடு கூட எழுந்து 40 நாள் தன்னை உயிரோடு கூட இருக்கிறவராகவே என்ன பண்ணாராம்? அவர் சீஷர்களுக்கு காண்பித்தார். ஆனால் யார் நம்பலை அப்படின்னா தோமா அவரை சுத்தமாக என்ன பண்ணலை? நம்பவே இல்லை. நான் நம்பணுன்னா அவரை கையை பார்த்தா தான் நம்புவேன், அவர் விழாவை பார்த்தா தான் நம்புவேன், அவர் காயங்களை பார்த்தா தான் நம்புவேன்னு அவன் சொல்லும் போது ஆண்டவர் பூட்டிருந்த அந்த வீட்டுக்குள்ளே ஆண்டவர் உள்ளே போய் ஆண்டவர் யாரை முதலாவது சந்தித்தார் அப்படின்னா அந்த தோமாவை சந்தித்து தன்னுடைய கையையும் தன்னுடைய விழாவையும் காண்பித்து சொன்னார், என்னை கண்டதுனால நீ விசுவாசிக்கிற, ஆனால் என்னை காணாமல் விசுவாசிக்கிறவர்களே பாக்கியவான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறேன். என்னை கொன்றே போட்டாலும் உங்கள் மேலே நான் எப்படி இருப்பேன் அப்படின்னா ரொம்ப நம்பிக்கையாக இருப்பேன். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை என்ன பண்ணணும்? சத்தவரில் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்ம என்ன பண்ணணும்? உபத்திரங்கள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், நிந்தைகள் வந்தாலும், இழப்புகள் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும், சஞ்சலங்கள் வந்தாலும், எல்லா சூழ்நிலையும் நம்ம யாரை நம்பணும்னா நம்ம கர்த்தரை நம்பணும். வாசிக்கலாம். 118ஆம் சங்கீதம் 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் வாசித்து பார்க்கும் பொழுது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் எப்படி இருக்கணுமா? பற்றுதலாய் இருப்பது நலம் என்று வேத வசனம் சொல்லு. அடுத்த வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் எப்படி இருக்கணுமா? ரொம்ப பற்றுதலாக இருக்கணும். இங்கே பாருங்க, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும், ஆமென், எனக்கு முன்பாக இருக்கிற மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் என்னுடைய நம்பிக்கை யார் மேலே இருக்கணும்? கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது, உறுதியாக இருப்பது, விலகாமல் இருப்பது, அசையாமல் இருப்பது, சார்ந்திருப்பது, அவரை நம்புவது தான் நமக்கு என்னவா இருக்குதா? பாக்கியமாக இருக்கிறது. பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலாய் உறுதியாய் அசையாமல் இருப்பது தான் நமக்கு என்னவா இருக்கிறதா? பாக்கியமாக இருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனமும் 24வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மார்க்கு 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று. அடுத்த வசனம் வாசிங்க. உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவ்விசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கண்ணீரோடு கூட சத்தமிட்டு என்ன பண்ணானா? சொன்னான். இப்போ அவன் பிள்ளை விடுதலையாகாமல் இருப்பதற்கு அங்கே சீஷர் காரணம் அல்ல. அங்கே விடுதலையாகாமல் இருப்பதற்கு யார் காரணம்னா அந்த பிள்ளையின் தகப்பன் தான் காரணம். அவன் யாரும் நம்பலை.
ஆண்டவர் இதை செய்வார் என்ன பண்ணல, நம்பலை. இப்ப சொல்ற, ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கண்ணீரோடு கூட சத்தமிட்டு சொன்னான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதாம். நம்ம நம்பணும் ஆண்டவரை. ஆண்டவரை என்ன பண்ணணும், நம்ம நம்பணும். ஆமென். யோபு சொன்னார், நான் அவரை நம்புறேன், அவரை நான் என்ன பண்றேன், என் ஆடுகளை எடுத்தாலும், என் ஒட்டகங்களை எடுத்தாலும், என் கழுதை எடுத்தாலும், என் ஏறு மாடுகள் எடுத்தாலும், வேலைக்காரனை எடுத்தாலும், வேலைக்காரி எடுத்தாலும், என்னுடைய உயர்வை எடுத்தாலும், என் ஆஸ்தி எடுத்தாலும், என் மகிமை எடுத்தாலும், என் பலத்தை எடுத்தாலும், எது நடந்தாலும் அவரை நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, அவரை நம்ம இனி செய்தியின் தலைப்பு என்ன தெரியுமா, எது நடந்தாலும் அவரை நம்புங்க. அல்லேலூயா. சோர்ந்து போய் வந்திருக்கலாம், பிரச்சனையோடு வந்திருக்கலாம், நெருக்கத்தோடு வந்திருக்கலாம், இழப்புகளோடு வந்திருக்கலாம், வாழ்வதற்கு வழி இல்லாமல் வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நன்மையான காரியத்தை செய்ய போறேன், என்னை நம்புன்றாரு. உனக்கு அற்புதமான காரியத்தை செய்ய போறேன், என்னை நம்புன்றாரு. உனக்கு விடுதலைக்குரிய காரியத்தை செய்ய போறேன், என்னை நம்புன்றாரு. உன்னை விழுந்த இடத்துல உன்னை தூக்க போறேன், என்னை நம்புன்றாரு. உன் மன விருப்பத்தை நிறைவேற்ற போறேன், என்னை நம்புன்றாரு. அல்லேலூயா. கர்த்தரை நம்ம எல்லா சூழ்நிலையும் நம்ம என்ன பண்ணணும், நம்பணும். ஏன் அவரை நம்பணும்? செய்தியின் தலைப்பு, ஏன் அவரை நம்பணும்? நம்பின பிள்ளைகளுக்கெல்லாம் என்னென்ன காரியம்லாம் நடந்தது, அதே போல் நான் அவரை நம்பினா எனக்கு என்ன நடக்கும் என்பதை நம்ம நேரம் இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை நம்ம பார்க்க போகிறோம். முதல் காரியம், ஏன் அவரை நம்பணும்? வாசிக்கலாம். தானியேல் எழுதின வேத பகுதி 3ஆம் அதிகாரம் 27வது வசனமும் 28வது வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 27. வாசிங்க. தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து பலன் செய்யாமலும் கருகாமலும் அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினி மனம் வீசாமலும் கண்டார்கள். அப்பொழுது நேபுகாத்நேசர் வசனித்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர் தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேற தேவனை சேவியாமல் பணியாமல் அவரையே நம்பி. இந்த ஸ்டேட்மெண்ட்டை யார் சொல்றது? நல்லா கவனிக்கணும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை சாத்ராக்கு சொல்லலை, இந்த ஸ்டேட்மெண்ட்டை மேஷாக்கு சொல்லலை, இந்த ஸ்டேட்மெண்ட் ஆபேத் நேகோ சொல்லலை. இந்த ஸ்டேட்மெண்ட்டை யார் சொல்கிறது? இங்கே பாருங்க. சேனாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவர்களும் ராஜாவின் மந்திரிமார்களும் கூடி வந்து. யாருங்க? சேனாதிபதிகள், அதிகாரிகள், தலைவர்கள், ராஜாவின் மந்திரிகள் கூடி வந்து. 28ஆம் வசனம். அப்பொழுது நேபுகாத்நேசர் வசனித்து. யார் இந்த காரியத்தை ஸ்டேட்மெண்ட் சொல்றது? சேனாதிபதி சொல்றாங்க, அதிகாரிங்க சொல்றாங்க, தலைவர் சொல்றாங்க, ராஜாக்கள் சொல்றாங்க, நேபுகாத்நேசர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவர்கள் தங்கள் தேவனை தவிர வேறொரு தேவனை சேவியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தன் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததுனால அவர் தமது தூதனை அனுப்பி தமது தாசர்களை விடுவித்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறதா. முதல்ல ஏன் அவரை நம்பணும் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் ஆண்டவர் நம்புகிற பிள்ளைகளை கர்த்தர் விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவங்க எப்போ நம்பினாங்க அப்படின்னா, கட்டளையை போட்ட பிறகும் நம்பினாங்க. ஒன்று, கட்டளையை போட்ட பிறகும் நம்பினாங்க. 1 மடங்கு அக்கினி இருக்கும் போதும் நம்பினாங்க. அதை 7 மடங்காய் மாற்றும் போது நம்பினாங்க. கட்டும் போது நம்பினாங்க, தூக்கும் போது நம்பினாங்க, தூக்கி எறியும் போதும் கூட என்ன பண்ணாங்க? அவரை நம்பினாங்க. அப்போ முதலாவது ஏன் அவரை நம்பணும் அப்படின்னா, அவரை நம்பினா நாம் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகள் இருந்தும்
தேவன் நம்மை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். என்ன பிரச்சனையை சந்தித்தாலும், ஒருவேளை குடும்பத்தால் அது சந்திக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், சமுதாயத்தால் சந்திக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், சத்துருக்களால் சந்திக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம். என்ன பிரச்சனையை சந்தித்தாலும் தேவன் நம்மை நம்புகிற பிள்ளைகளை அக்கினியாய் இருந்தாலும் அவர்களை விடுவிப்பாரு, சோதனையாய் இருந்தாலும் அவர்களை விடுவிப்பாரு, உபத்திரவமாய் இருந்தாலும் அவரை விடுவிப்பாரு, பாடுகளாய் இருந்தாலும் அவரை விடுவிப்பாரு, வியாதியாய் இருந்தாலும் பலவீனமாய் இருந்தாலும் பலதரப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் ஏன் அவரை நம்பணும்னா நம்புகிற பிள்ளைகளை கர்த்தர் விடுவிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஆண்டவர் நம்மை விடுவிக்க வேண்டும். உபத்திரவத்திலே நம்முடைய வாழ்க்கை அல்ல, போராட்டத்திலே நம்முடைய வாழ்க்கை அல்ல, பிரச்சனையிலே நம்முடைய வாழ்க்கை அல்ல, குறைவுகளிலே நம்முடைய வாழ்க்கை அல்ல, சத்துருவின் கிரிகளிலே நம்முடைய வாழ்க்கை அல்ல. ஆண்டவர் சொல்றார், அவரையே நம்பி அவரை நம்பினதுனால தான் ஐயா, அவரை நம்பினதுனால தான் ஐயா நாலாவதாய் ஒரு நபர் இறங்கி வந்தார். அல்லேலூயா. அவரை நம்பினதுனால தான் ஐயா நாலாவதாய் ஒரு நபர் அவரோடு கூட அசைவாடினார். அவரை நம்பினதுனால தான் அவர்களை விடுவித்தார். அவரை நம்பினதுனால தான் முடி கருகல, ஆமா சால்வை சேதப்படல, அக்கினி மனம் வீசல, அவங்க எப்படி விழுந்தார்களோ அப்படியே எழுந்து வந்தார்கள் ஐயா. ஏன் அவரை நம்பணும்? ஏன் அவரை நம்பணும்? நான் சந்திக்கிறேன், எவ்வளோ காரியங்களை சந்திக்கிறேன். அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்ணுவாரா, நம்ம நம்புறோம் ஆண்டவரை. எப்போ தெரியுமா? நமக்கு நன்மை உண்டாகும் போது மாத்திரம் அல்ல, நமக்கு எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை முதல்ல ஏன் அவரை நம்பணும் அப்படின்னா, ஆமென், அவரை நம்பின பிள்ளைகளை அவர் இறங்கி கர்த்தர் என்ன பண்ணார், ஸ்பாட்லேயே விடுதலை ஆக்குகிறார். அவர் இறங்குறாரு. ஆமாம், இறங்கினாரு. பாருங்க இங்கே நல்லா பார்க்கணும். அவர் ஆண்டவர் அங்கே இறங்குறத, அங்கே விடுவிக்கிறத, அவங்களுக்கு ஒரு சேதமும் இல்லாதத சூழ்ந்திருக்கிற எல்லா ஜனங்களும் பார்க்கும்படி கர்த்தர் கிரியை செய்கிறார். ஆமேனா? இப்போ நான் யதார்த்தமா இல்லை, யதார்த்தம் எல்லாமே பார்க்குறாங்க. ஆண்டவர் தான் அவங்களை விடுவிக்கிறார் என்று எல்லாருமே பார்க்குறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறத, ஆண்டவர் உங்களை நடத்துகிறத, உங்களை சேதம் இல்லாமல் பாதுகாக்கிறத, எந்த காரியம் உங்கள் மேலே வீசாமல் இருப்பதை ஜனங்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு தேவன் நம்புகிற பிள்ளைகளை கர்த்தர் விடுவிப்பார். அப்போ முதல்ல அவரை ஏன் நம்பணும்னா, நாம் சந்திக்கிற பிரச்சனைகளிலிருந்து நாம் அகப்படாமல் விழுந்து போகாமல் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார், விடுவிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ரெண்டாவது அவரை ஏன் நம்பணும்? ரெண்டாவது காரியம் வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11வது வசனமும் 12வது வசனத்தை வாசிக்கலாம். கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்து என்ன பண்ணாலாம், பிள்ளைகளை பெற்றாள். அடுத்த வசனம் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. ஆனபடியினால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் எண்ணிருந்த மணலை போலவும் மிகுந்த ஜனங்கள் என்ன பண்ணார்களாம். இங்க பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லுங்க, இப்ப நான் வாசிக்கிறேன் பாருங்க. இங்க பாருங்க, விசுவாசத்தினாலே சாராள் வாக்குதத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க என்ன அடைந்தாலாம், பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்து பிள்ளைகளை என்ன பண்ணாலாம், பெற்றாள். இங்க நம்ம இப்படி வாசிக்கிறோம், ஓகேவா? இதே 18ஆம் அதிகாரம் ஆதியாகமோ 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து ஆதியாகமோ 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசித்து பார்க்கும் பொழுது நல்லா கவனிங்க. தேவதூதன் ஆகாரை பார்த்து, ஆமாம், தேவதூதன் சாராளை பார்த்து ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்கிறாரு, நான் என்ன பாருங்க, ஒரு உற்ப காலகட்டத்தில் நான் என்ன பண்ணுவேன், உன்னிடத்தில் நான் வருவேன், நான் வரும் பொழுது உனக்கு என்ன இருக்கும், ஒரு பிள்ளை இருப்பான்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வாக்கு கொடுக்குறாங்க, ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. ஆனால் அதை கேட்டதான அந்த சாராள் என்ன பண்ணா,
கொஞ்சம் கூட என்ன பண்ணலை, நம்பவே இல்லைங்க. என்னங்க கொஞ்சம் கூட என்ன பண்ணலை, நம்பவே இல்லை. என்ன தெரியுமா சொன்னா, நான் என்னவா மாறிட்டேன், கேள்வியா மாறிட்டேன். அவர் என்னவா மாறிட்டாரு, முதிர் வயது உள்ளவரா மாறிட்டாரு. பெண்ணுடைய வழிபாடு என்னவாய் போச்சு, நின்று போச்சுன்னு சொல்லி அவள் நகைத்தாள் என்று வேதவசனம். நகைப்பு என்றால் கிண்டல், நகைப்பு என்றால் சிரிப்பு, நகைப்பு என்றால் ஒரு மாதிரி ஒரு கேலியோடு கூட சிரிப்பது தான். அப்போ நகைத்தாள். ஆனால் மறுபடியும் தேவதை சொல்ல, நிச்சயமாக நான் என்ன பண்ணுவேன், திரும்பி உன்னிடத்தில் வருவேன். நான் வரும்போது உனக்கு என்னவா இருக்குன்னா, ஒரு பிள்ளை என்ன பண்ணுவான், இருப்பான். இந்த இடத்துல அவ கொஞ்சம் கூட என்ன பண்ணலை, நம்பலை. ஏன் அவன் நம்பலை? சரீரத்தில் என்ன இல்லை, அவளுக்கு பலன் இல்லை. அவள் ஏன் நம்பலை? அவர் என்னவா மாறிட்டாரு, வயதாயிடுச்சு. ஏன் நம்பலை? இந்த வயதான எனக்கு இன்பம் வரமோ என அவன் நம்பலை, சுத்தமாக நம்பலை. பெண்ணுடைய வழிபாடு என்னவாய் போச்சு, நின்று போச்சு, நம்பலை. ஆனால் நம்பாதவ இந்த இடத்துல என்ன பண்றான், இப்பதான் தெரியுது. நம்பாதவ, கேள்வின்னு சொன்னாவ, கிழவன் சொன்னாவ, பெண்ணுடைய வழிபாடு நின்று போச்சுன்னு சொன்னாவ, எனக்கு இன்பம் வருமோன்னு சொன்னாவ, நகைத்தாவ, இப்போ அவன் நம்புறா. சாரால் விசுவாசத்தினால வாக்கு தத்தம் பண்ணினவர் அவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க எதை அடைந்தாலாம், பலன் அடைந்தாலாம். ரெண்டாவது ஏன் அவரை நம்பணும் அப்படின்னா, பலவீனமான சரீரம் என்னவா மாறணும்னா அது பலனாகவே மாறணும். அல்லேலூயா. நம்முடைய பலவீனமான சரீரம் தான். நம்ம இன்னைக்கு சரீரம் எப்படி இருக்குதுன்னா, ஆவிக்குரிய பிரகாரமும் நம்முடைய சரீரம் பலவீனமாக தான் இருக்கிறது. சரீர பிரகாரமாகவும் நம்முடைய சரீரம் எப்படி இருக்குது, பலவீனம். அப்போ சரீர பிரகாரமாய் நாம் பலவீனமாக இருக்கும்போது என்னென்ன பலவீனத்தை சந்திக்கிறோம், சுகரை சந்திக்கிறோம், ப்ரெஷரை சந்திக்கிறோம், கொலஸ்ட்ராலை சந்திக்கிறோம். ஆமாம், பலதரப்பட்டதான பலவீனமாக இருக்கும்போது நம்ம பலவீனத்துக்குரிய சரீரத்தை நம்ம என்ன பண்ணுறோம், சந்திக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம என்னவா இருக்கிறோன்னா, இன்னும் பலவீனமாக இருக்கிறோம். விசுவாசத்தினால வராததே பலவீனம்தான். கர்த்தரை தேடாமல் இருப்பதே பலவீனம்தான். ஆண்டவருக்கு ஊழியம் செய்யாமல் இருப்பதே பலவீனம்தான். எல்லா விதத்திலும் ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுக்காமல் இருப்பதே பலவீனம்தான். அவருடைய சமூகத்தை அசட்டை பண்ணுவதே பலவீனம்தான். வேத வசனத்தை கை கொள்ளாமல் இருப்பதே பலவீனம்தான். ஏன் அவரை நம்பணும் அப்படின்னா, நம்முடைய பலவீனமான சரீரம் என்னவா மாறனா அது பலனாகவே மாறணும். அல்லேலூயா. உன் பலவீனமான சரீரத்தை அவருடைய பலவீனமான சரீரம், ஆமென், சாராளுடைய பலவீனமான சரீரம், எஸ், ஆபிரகாமுடைய பலவீனமான சரீரம். ஆனால் அந்த விசுவாசம் வந்ததுனால, அந்த நம்பிக்கை வந்ததுனால இப்போ என்னவா மாறுதுன்னா அது பலனாய் மாறுகிறது. அல்லேலூயா. பலவீனங்கள் விலகி அது பலனாக மாறுகிறதா. இதெல்லாம் உனக்கு பலவீனமாய் இருக்கிறதோ அதை கர்த்தர் விலக்கி அதை உன்னை பலனாக கர்த்தர் மாற்றுகிறார். சரீர பிரகாரமாக உன்னை பலனாக கர்த்தர் மாற்றுகிறார். ஆவிக்குரிய பிரகாரமாக உங்க பலனாக கர்த்தர் மாற்றுகிறார். ஆத்துமாவிலே ஒரு பலன், ஆவியிலே ஒரு பலன், சரீரத்திலே ஒரு பலன். 3 பலனை சொன்னேன். ஆவியிலே ஒரு பலன், ஆத்துமாவிலே ஒரு பலன், சரீரத்தில் ஒரு பலன். இந்த ஆவியில பலன் வேணும்னா, ஆத்துமாவில பலன் வேணும்னா, சரீரத்தில் பலன் வேணும்னா அந்த பலத்தை கர்த்தர் எப்படி அனுப்புறாருன்னா, அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு தேவன் தம்முடைய பலத்தை கர்த்தர் அனுப்புகிறார். நம்ம எழும்ப முடியாததுக்கே பலவீனங்கள் தான். நம்ம பிரகாசிக்க முடியாமல் இருப்பதற்கே பலவீனங்கள் தான். அடுத்த நிலைக்கு போகாமல் இருப்பதே பலவீனங்கள் தான். இன்னைக்கு வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா, பலவீனத்தில் நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதான் கர்த்தர் தமது நல்ல கவனிங்க, அவர் வார்த்தையை அனுப்பி என்ன பண்ணுகிறாரா, அவர் குணமாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இங்கே பாருங்க, அவர் சொன்னா என் சரீரம் எப்படிப்பட்ட சரீரம், ஆமாம் நான் கேள்வியாக மாறிட்டேன்னு சொன்னான். அந்த சரீரத்தை தான் கர்த்தர் என்னவா மாத்துறாருன்னா பலனாய் கர்த்தர் மாற்றுகிறார். இவர் வயதானவள், இவர் முதிர் ஆனவள் சொன்னவதான் அந்த சரீரத்தை கர்த்தர் என்னவா மாத்துறாரு. ஆமாம், பெண்களுடைய வழிபாடு நின்று போனவன் சொன்னவதான் அந்த சரீரத்தை கர்த்தர் என்னவா மாத்துறாரு. ஆமாம், உன் சரீரத்தை கர்த்தர் பலனாய் மாற்றுகிறார். நம்புகிற பிள்ளைகளை கர்த்தர் நம்பினா உன்னை கர்த்தர் பலனாக மாற்று
மாற்றுவார். உன்னை நம்பனா அவரை நம்பனா கர்த்தர் உன்னை பலனாக மாற்றுவார். அன்பு சகோதரி, அவரை நம்பனா கர்த்தர் உன்னை பலனாக கர்த்தர் மாற்றுவார். அன்பு சகோதரி, அவரை நம்பனா உன்னை கர்த்தர் பலனாக மாற்றுவார். நம்புகிற பிள்ளைகளை கர்த்தர் பலனாக கர்த்தர் மாற்றுகிறார். எல்லாவற்றுக்கும் பலன் தேவை. சத்துருவை ஜெயம் எடுக்கணும் நமக்கு என்ன தேவை? பரிசுத்தமா வாழ நமக்கு என்ன தேவை? சத்தமா சொல்லுங்க, என்ன தேவை? நமக்கு பலன் தேவை. எல்லா காரியத்துக்கும் பலன் தேவை. சரீரத்துக்கு எப்படி பலன் தேவையோ அதுவே ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன தேவைன்னா பலன் நமக்கு தேவை. அதான் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகைகளை போல சட்டைகள் அடித்து. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, அந்த பலன் அடைந்தாதான் கழுகுகளை போல சட்டைகள் அடித்து என்ன பண்ண முடியுமா? எழும்புவார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஓகேவா? அப்போஸ்தலர் வாசிக்கிறோம், 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து. பலன் அடைந்து. அப்ப 2வது ஏன் அவரை நம்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலவீனமான சரீரங்கள் பலனடைந்து என்ன பண்ணுகிறதாம்? எழும்புகிறது. பலனடைந்து. பாருங்க, அங்க என்ன சொன்னா, நம்ம லைஃப்ல இப்படிதான். இப்ப பாதி இங்க நல்லா கவனிங்க. நம்ம லைஃப்ல அற்புதம் நடக்காமல் இருப்பதற்கு காரணம் தெரியுமா? நாம் பேசுகிறதான அவிசுவாசமான வார்த்தை தான். இன்னைக்கும் அந்த ஆபிரகாமை போல இன்னைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆபிரகாமை போல இன்னைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கோம். சாராளை போல இன்னைக்கும் நம்ம அதை பேசிட்டு இருக்கோம். அந்த பிள்ளையின் தகப்பனை போல இன்னைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம பேசுகிற வார்த்தை தான் நம்மளை பலவீனனாய் மாற்றுகிறதே. நம்ம பேசுகிற வார்த்தை தான். நம்ம பேசுகிற வார்த்தை தான் நம்ம பலனாகவே மாற்றுகிறது. அவிசுவாசமான வார்த்தையை பேச நம்ம பலவீனத்தில் தான் வாழ்க்கை இருக்கும். ஆனால் விசுவாசமான வார்த்தையை பேசினா சரீரம் என்னவா மாறுதுன்னா அது பலனாக. அவர் சொல்றா, வாக்குதத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்து என்ன பண்ணலாம்? வயது சென்றவளாயிருந்து பிள்ளைகளை பெற்றாள். இன்னைக்கு ஒரு என்ன பிரச்சனை? எல்லாருக்கும் வயது தான் பிரச்சனை. அட போங்கப்பா, ஒரு காலத்தில் செய்தேன்பா. எல்லாருக்கும் வயது பிரச்சனை. அப்போ பாடினம்பா, அப்போ துதிச்சம்பா, அப்போ ஊழியம் பண்ணம்பா. இப்போ என்னவாயிடுச்சு? வாய் திறந்து சொல்லு. இப்போ என்னவாயிடுச்சு? வாய் திறந்து சொல்லுங்க. இப்போ என்னவாயிடுச்சு? ஏன் வயசாயிடுச்சுன்னு சொல்கிறேன்? பலன் இல்லைன்னா, ஆண்டுடைய பலன் இல்லைன்னா வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லுவேன். ஆண்டுடைய பலன் இருந்துச்சுன்னா நீ இன்னொரு தடவை இன்னைக்கு சாராளுடைய பேச்சு தான். சாராளுடைய பேச்சு உனக்கு இருக்க வரைக்கும் என்ன வராதுன்னா உனக்கு பலனே வராது. ஆனா இப்ப பேசுங்க, பலன் அடைந்து வயது சென்றவளாயிருந்து என்ன பண்ணலாம்? இப்ப ஏன் 2வது அவரை நம்பணும்னா, பலவீனமான சரீரம் என்னவா மாறுதுன்னா அவரை நம்பும் போது அது பலனாகவே மாறுகிறது. ஓகே, 3வது ஏன் அவரை நம்பணும் வாசிக்கலாமா? யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஏன் அவரை நம்பணும்? யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏன் அவரை நம்பணும்? பார்வோன் சமீபித்து வரும்போது ஏறெடுத்து பார்த்து எகிப்து தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இஸ்ரவேல் புத்திரர் யாரை நோக்கி கூப்பிட்டார்களா? ஆமா, ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. இப்போ அவன் பேசுற பேச்சை பாருங்க. அடுத்த வசனம் வாசிங்க. அன்றியும் மோசேயை நோக்கி, எகிப்தில் பிரேத குழி இல்லை என்றால் வனாந்தரத்தில் எங்களை சாகும்படிக்கு கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினத நாள் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது நாங்கள் எகிப்துக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுடு என்று சொன்னோமோ அல்லவா? ஓகே, நாங்கள் வனாந்தரத்தில் சாகிறதை பார்க்கலாம். ஓகேவா? எகிப்துக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு என்னவா இருக்கும்? இவன் என்னதான் சொல்லியிருந்த ஒவ்வொரு முறையும் மோசே கூப்பிடும்போது என்ன சொல்லியிருக்கான் சொல்லுங்க? ஒவ்வொரு முறையும் மோசே கூப்பிடும்போது என்ன காரியத்தை சொல்லியிருக்கிறான்? எப்பா, நாங்கள் இங்கே வேலை செய்கிறோம்,
எங்களை நீ என்ன பண்ணுற சும்மா விட்டுடு. நாங்கள் இங்கே என்ன பண்ணுறோம், இது வேதனை நல்லா இருக்கான், அவன் படுற வேதனை நல்லா இருக்குதான், அவன் படுற நெருக்கம் நல்லா இருக்குதான், அவன் படுற அடிமைத்தனத்தினுடைய வாழ்க்கை நல்லா இருக்குதான், அவனுடைய புலம்பல் நல்லா இருக்குதா, அவனுடைய கஷ்டம். டே நீ 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 இந்த வாழ்க்கையை நீ செலெக்ஷன் பண்ணலாம், ஆனால் வேதனையோடு அடிமதனத்தோடு வைப்பது கர்த்தருடைய வேலை அல்ல. எங்களை நாங்கள் அங்கேயே சொன்னோமே, எங்களை வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுடுன்னு சொன்னோமே, இப்போ எங்களை மொத்த பேரையும் ஒரேடியாக சாகடிக்கவா எங்களை என்ன பண்ணிட்டேன், நீ கொண்டு வந்துட்டேன்னு சொல்லி யாரும் அவரை என்ன பண்ணலை, ஒருத்தர் கூட அவரை நம்பலைங்க. இங்கே பாருங்க, ஒருத்தர் கூட அவர் என்ன பண்ணலை. ஒரு 6 லட்சம் புருஷர்கள், ஆமாம், அவருடைய மனைவிகள், பிள்ளைகள், ஒருத்தர் கூட அவர் என்ன பண்ணலை, நம்பலைங்க. அவரை நம்பலைங்க. எகிப்தில் செய்த அந்த வல்லமையை இங்கே செய்வார்னு அவர் நம்பலைங்க. எகிப்தில் காண்பித்த கிரியைகளை இந்த இடத்துல காண்பிப்பாருன்னு நம்பலைங்க. எகிப்தில் தலை பிள்ளைய சங்காரம் பண்ணினவரை இங்கே ஒருத்தர் கூட அவரை நம்பலைங்க. ஒருத்தரோட நம்பலை. அவரை நம்பாம ஒரு முறுமுறுப்பு, அவரை நம்பாம ஒரு வாக்குவாதம், அவரை நம்பாம பழைய வாழ்க்கை, அவரை நம்பாம முறுமுறுப்பு, அவரை நம்பாம வாக்குவாதம், அவரை நம்பாம பரியாசம், அவரை நம்பாம பழைய வாழ்க்கையை, இன்னைக்கு வாழ்க்கையை அப்பப்போ பழைய வாழ்க்கையை நம்முடைய லைஃப்ல வருதுங்க. அப்பப்போ பழைய வாழ்க்கை நம்ம லைஃப்ல வருது. நல்லா இருந்தா அங்கே இருந்தால் நல்லா இருந்திருப்பேனே, இங்கே இருந்தால் நல்லா இருந்திருப்பேனே, இப்படி இருந்தால் இல்லைங்க. அப்பப்போ உன் வாழ்க்கையில் அன்பு சகோதரா, பழைய லைஃப் உன் வாழ்க்கையில் வந்தால் உன் வாழ்க்கை நல்லாவே இருக்காது. சிஸ்டர், பழைய வாழ்க்கை உன் லைஃப்பில் வந்தால் நல்லாவே இருக்காது. பழைய லைஃப், பழைய ஸ்டைலு, பழைய பேச்சு, பழைய சிந்தை, பழைய நடக்க, பழைய ஆவிக்குரிய பழைய காரியங்கள் நம்முடைய லைஃப்பில் வந்தால் வாழ்க்கை நல்லாவே இருக்காது. எப்பவுமே பழைய வாழ்க்கையை தான் பேசிகிட்டு இருக்கோம். கர்த்தர் நமக்கு செய்வார் என்று பேசுறதே கிடையாது. கர்த்தர் நம்ம நடத்துவார் என்று பேசுறதே கிடையாது. கர்த்தர் நம்ம உயர்த்துவார் என்று பேசுறதே கிடையாது. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று பேசுறதே கிடையாது. எல்லாமே பழைய வாழ்க்கையை பேசி கொண்டு இருக்கிறோம். அவள் பழைய வாழ்க்கையை பேசி. இப்போ அடுத்த வசனம் வாசிங்க. இப்போ பேசுறத பாருங்க, வாசிங்க. அப்போது மோசே ஜனங்களை நோக்கி, இப்போதான் நீங்கள் பாருங்க, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அவன் நம்புறான், மோசே நம்புறான் கர்த்தர் இன்னைக்கு செய்யக்கூடிய ரட்சிப்பை என்ன பண்ணுங்க. ஆனா மோசே நம்புறான், கர்த்தர் எப்படி செய்ய போறான்னு மோசேக்கு தெரியாது. கரெக்டா தப்பா? மோசே நம்புறான். என்ன நம்புறான்? ஏன் நம்புறான்? முதல்ல பழைய வாழ்க்கையை பேசுறதை நிறுத்து, பரியாசம் பண்ணுவதை நிறுத்து, குறை சொல்லுவதை நிறுத்து, வாக்குவாதம் பண்ணுவதை நிறுத்து, அங்கே இருந்திருக்கலான்னு எல்லா வார்த்தையும் முதல்ல நிறுத்து. அப்போது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்க, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களை செய்யக்கூடிய ரட்சிப்பை என்ன பண்ணுங்க பாருங்க. இன்று நீங்கள் காண்கிற எகிப்தினை இனிமேல் என்ன பண்ண மாட்ட. அடுத்த வசனம், கர்த்தர் உங்களுக்காக என்ன பண்ணுவாரு, யுத்தம் பண்ணுவாரு. நீ என்ன பண்ணு, சும்மா. என்ன சொன்னாரு? உபத்திரம் வரும்போது, பாடுகள் வரும்போது, நிந்தைகள் வரும்போது, நம்ம எதிர்க்கும் பொழுது, நம்ம பரிகாசம் பண்ணும் போது, நம்மளை குறை சொல்லும் போது, நம்மளோட வாயை தரக சொன்ன நீ என்ன பண்ணு, வாய சும்மா இரு. என்னது? ஏன் இந்த வார்த்தை சொம்மாருன்னு ஏன் இந்த வார்த்தையை சொன்னார்? இப்ப சொல்லுங்க ஏன் சொம்மாருன்னு சொன்னார்? சீக்கிரம். எது புரியல? என்னது? ஆடா, எனக்கு தெரியுமா. கர்த்தர் ஏன் சொம்மாருக்கு சொன்னாரு? கர்த்தர் யுத்தம் பண்ணுவார்னு பைபிள் சொல்லுத. ஏன் சொம்மாருக்கு சொன்னாரு? வளவலன்னு என்ன பண்ணாத, பேசாத, வளவலன்னு என்ன பண்ணாத, குறை சொல்லாத, வாக்குவாதம் பண்ணாத, அங்க இருந்தா நல்லா இருப்பேன், இங்க இருந்தா நல்லா இருப்பேன், அதை பத்தி சொம்மாயிரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சொம்மாயிரு, வாக்குவாதம் பண்ணாத சொம்மாயிரு, முறையிடாத சொம்மாயிரு, கலகத்தை உண்டு பண்ணாத சொம்மாயிரு, சண்டை எழுப்பாத சொம்மாயிரு, அவிசுவாசமான வார்த்தையை பேசாத சொம்மாயிரு. கர்த்தர் உனக்கு யுத்தம் செய்வாரு. சொம்மாயிரு. எல்லாத்தையும் பேசிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கர்த்தர் செய்வார், ஆட்டுக்குட்டி செய்வார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், அதெல்லாம் வேணாம். சொம்மார். பேசிக்கலே சொல்லிட்டான் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். என்ன சொல்லிட்டான்? பேசிக்கல என்ன சொல்லிட்டான்? நான் பேசிக்கலே சொல்லிட்டான். ஆடு எங்கன்னு கேட்கும் போது பக்காவா சொல்லிட்டான், கர்த்தர் பார்த்துக்கொள்ளுவார்னு சொல்லிட்டான்.
ஆடு எங்கன்னு கேட்கும்போது அம்மா பார்த்துக்கொள்ளுவார் சொல்லல. ஆடு எங்கன்னு கேட்கும்போது வேலைக்காரன் பார்த்துக்கொள்ளுவான்னு சொல்லல. ஆடு எங்கன்னு போகும் கேட்கும்போது மேலே கட்டி வச்சுட்டு சொல்ல. பேசிக்கலே சொல்லிட்டான், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். கர்த்தர் பார்த்துக்கொள்ள. பேசுகிற வார்த்தை, இந்த பேசுகிற வார்த்தை முறுமுறுப்பான வார்த்தை, பேசுகிற வார்த்தை குறை சொல்லுகிற வார்த்தை, பேசுகிற வார்த்தை பழைய வார்த்தை, பேசுகிற வார்த்தை சண்டைகளை எழுப்புகிற, குழப்பத்தை எழுப்புகிற இந்த வார்த்தையெல்லாம் வேண்டவே வேண்டாம். இப்போ நம்புறோம், யாருமே நம்பல, ஒருத்த கூட நம்பல. பாருங்க, சும்மாலாம் அப்படியே ஆட்டுக்குட்டியை இழுத்துன்னு வர மாதிரி இழுத்துன்னு வரல. தம்முடைய மகிமையை, தம்முடைய வல்லமையை, தம்முடைய கிரிகளை ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். கரெக்டா? நான் கரெக்டா? எவ்வளோ எவ்வளோ கிரியை பார்த்துருப்பான், பார்த்தானா இல்லையா? இல்லை அவனுக்கு மாத்திரம் காமிச்சாரா? கரெக்டாக வாய் தந்து சொல்லுங்க, டைம் ஆகுது. அவனுக்கு மாத்திரம் காமிச்சாரா? இவன் பார்த்தானா இல்லையான்னு கேட்டேன். இவன் பார்த்தானா இல்லையான்னு கேட்டேன். இவன் பார்த்தானா இல்லை அவனுக்கு மாத்திரம் போய் அந்த இடத்துல அவனுக்கு மாத்திரம் காமிச்சாரா? இவன் பார்த்தானா இல்லையான்னு கேட்டேன். பார்த்தான்ல. ஆனால் அப்படி என்ன பண்ணல? சத்தவசனம் அப்படி என்ன பண்ணல? இவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். இவன் வாழ்க்கையில் எப்போ திரும்ப நம்ப மாட்டேன் கத்தரை. எப்போ திரும்ப கத்தரை நம்ப மாட்டோம். எல்லாம் நம்புகிறோம், எப்போ நம்ப மாட்டோம்? நமக்கு ஒரு இக்கட்டு வரும்போது, நமக்கு ஒரு போராட்டம் வரும்போது, நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, நமக்கு ஒரு இழப்பு வரும்போது, நமக்கு ஒரு அவமானம் வரும்போது, நமக்கு ஒரு சோதனை, அப்போதான் கத்தரை நம்பணும். கரெக்டா? அப்போதான் கத்தரை நம்பணும். ஒருத்தம் கூட கத்தரை நம்பணும். ஆனால் மோசே சொல்கிறான், டே சொம்மாடுறா, அதை பற்றி பேசாதடா, டே பேசாதடா, முறையிடாதடா, அங்கேண்டா சண்டை போடுற, அங்கே இருந்துருப்பான, ஏன்னா கழுத்தை ஒன்று விட்டா கழுத்தை பிடிச்சி நெருக்கிட்டு இருப்பான் பொழுது. அதுதான் சொல்கிறேன், நீ சும்மா இரு. அப்போ மொத்த பேரும் கத்திட்டு இருக்கான், மொத்த பேரும் பேசிட்டு இருக்கான். ஆனால் ஒருத்தன் சொல்கிறான், சும்மா இரு, கத்தர் உங்களுக்காக. இப்போதான் பேசுறாரு கத்தர். இப்போ 4 வசனம் வாசி. இப்போ பாருங்க, கத்தரை பேசுகிற வார்த்தை. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்துல முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள். 4 வசனம் வாசிங்க. 16. உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் புத்திரர்கள் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் என்ன பண்ணுவார்கள்? நடந்து போவார்கள். ஏன் அவரை நம்பணும்? இங்க பாருங்க, 3வது ஃபர்ஸ்ட் ஏன் அவரை நம்பணும்? நாம் சந்திக்கிற காரியத்தை விடுதலை தருகிறார். 2வது ஏன் அவரை நம்புறோம்? பலவீனமான சரீரம் பலனாக மாறுகிறது. 3வது ஏன் அவரை நம்பணும்? இங்க பாருங்க, நாம் போகிற பாதையில், இங்க பாருங்க, நாம் போகிற பாதையில், நான் போகிற குடும்ப பாதையில், நான் போகிற வேலையின் பாதையில், நான் போகிற ஊழிய பாதையில், நான் போகிற சபையின் பாதையில், ஐயா நான் போகிற எந்தெந்த பாதையெல்லாம் நான் போகக்கூடாதபடிக்கு சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளும் அவரை நம்பும் போது கர்த்தர் அவைகளை விலக்குகிறார். இன்னைக்கு அங்கே எங்கேயோ நின்றுட்டோம், அங்கங்கே நின்றுட்டு இருக்கோம். கரெக்டாக இங்கே பாருங்கள், ஏதோ ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கோம். கரெக்டாக பார்த்து என்ன பாருங்கள், லிசன். ஒரு கத்தர் பேசிட்டு இருக்காரு, ஏதோ ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கோம். ஒரு பிரச்சனையை பார்த்து நின்றுட்டு இருக்கோம், ஒரு போராட்டத்தை பார்த்து நின்றுட்டு இருக்கோம், ஒரு சோதனையை பார்த்து நின்றுட்டு இருக்கோம். கம்மான் எங்கேயோ எல்லாம் இங்கே நின்றுட்டு இருக்கேன், அங்கங்கே நின்றுட்டு இருக்கேன். எஸ், ஆண்டவர் சொல்கிறார், ஏன் அவரை நம்பணும்னா, ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்தையே வெட்டாந்தரையாக மாற்றி தம்முடைய பிள்ளைகளை அதை விளக்கினாரு. பாருங்க, மோசே கூட கெஸ் பண்ணவே இல்லைங்க இதை. கரெக்டா? இல்லை, மோசே கெஸ் பண்ணாரான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, மோசேக்கு தெரியுமா? இது மோசேக்கு தெரியும். இப்போ பாருங்க, ஆண்டு தம்முடைய வல்லமையை எகிப்தில் அக்கினி இறக்கினார்ல, அதுபோல் அக்கினி இறக்கி என்ன பண்ணியிருக்கலாம்? சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. அக்கினி இறக்கி காலி பண்ணியிருக்கலாம், கண்ணை குருடாட்டம் ஆக்கி காலி பண்ணியிருக்கலாம், இருளை உண்டாக்கி அந்த இடத்துல இருளை உண்டாக்கி காலி பண்ணிருக்கலாம். நான் உன்னை எப்படி நடத்துறேன்றத நீ பாரு. நீ என்னை நம்பினியானா நான் உன்னை நடத்துவேன், எல்லா சூழ்நிலையும் உன்னை நடத்துவேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஏன் அவரை நம்பணும்னா, நாம் கடந்து போகிற பாதையில் நிற்கிற எல்லா காரியத்தையும் நம்ம விலக்கி நம்மளை அவர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அதனால தான் அவரை நம்பணும். 4வது ஏன் அவரை நம்பணும்? வாசிக்கலாம், நேரமாகிறது. ஏன் அவரை நம்பணும்? வாசிக்கலாம். ஓகே, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 43, 44, 45. பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர, தடியோடு என்னிடத்தில் வர, நான் நாயா என்று சொல்லி, நாயா என்று சொல்லி,
அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்தின் பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும். சரி, இப்போ முதல்ல யார் பேசுறது? ஓகே, கோலியாத்து தாவீதை பார்த்து பேசுறாரு. என்னென்ன பேசினாரு? ஓகேவா, இப்போ என்ன பேசினாரு? ஓகே, பெலிஸ்தன் தாவீதை பார்த்து நீ தடியோடு இடத்துல வர நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்பு அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்தின் பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும். இப்போ தாவீது பேசுறார். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு கேடகத்தோடு என்னிடத்திலே வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேல் இராணுவங்களின் தேவனாகிய சேனையுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் என்றார். இன்ற தினம் கர்த்தர் உன்னை என் கையிலே ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தனுடைய பாளையத்தின் பிணங்கள் இன்ற தினமே ஆகாயத்தின் பறவைகளும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கு கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேல் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் இரட்சிக்கிறவர் அல்ல என்றார். இந்த ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள், யுத்தம் கர்த்தருடையது. அவர் உங்களை என்ன பண்ணுவாராம்? ஓகே, அவனை உங்கள் கையில என்ன பண்ணுவாரு? அவன் யாரை நம்பி பேசினான்? கோலியாத்து யாரை நம்பி பேசினான்னு கேட்டேன். நான் சொன்னா கோலியாத்தும் பேசினாங்க, தாவீதும் ரெண்டு பேரும் பேசினாங்க. கோலியாத்து யாரை நம்பி பேசினான்னா, அவன் தேவனை நம்பி என்ன பண்ணா பேசினா. டே நான் நாயாடா சொல்லி அவனை சபித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நீ மாட்டினா உன்னை வெட்டி என்ன பண்ணும், ஆகாயத்தின் பறவைகளுக்கு காட்டு மிருகங்களுக்கு கொடுப்பேன் என்று அவன் தேவனை நம்பி சொன்னான். ஆனா இவன் யாரை நம்பி சொன்னான் தெரியுமா? கர்த்தரை நம்பி சொன்னாயா. அந்த நம்பிக்கை யாருக்கு வரல தெரியுமா? அந்த நம்பிக்கை சவுல் ராஜாவுக்கு வரல. அந்த நம்பிக்கை யுத்தத்தில் இருக்கிற தாவீது அண்ணனுக்கு வரல. அந்த நம்பிக்கை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வரல. அந்த நம்பிக்கை யாருக்கு வந்தது தெரியுமா? தாவீதுக்கு அந்த நம்பிக்கை வந்தது. யாருக்கு வரல? சவுலுக்கு அந்த நம்பிக்கை வரல. ராணுவத்தில் இஸ்ரவேல் ராணுவத்துக்கு அந்த நம்பிக்கை வரல. தாவீது அண்ணனுக்கு அந்த நம்பிக்கை வரல. ஆமா, முத்த இஸ்ரவேலுக்கு அந்த நம்பிக்கை என்ன பண்ண வரல. அந்த நம்பிக்கை யாருக்கு வந்ததுன்னா, இந்த தாவீதுக்கு அந்த நம்பிக்கை வந்தது. ஐயா, இந்த தினம் கர்த்தர் உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பார். நீ பட்டயத்தோடு வா, ஈட்டியோடு வா, கேடகத்தோடு வா, மார்க்கவசத்தோடு வா. ஆனா நான் இருக்கிற மாதிரியே உன்னிடத்துல வரேன். ஆனா ஒன்னே ஒண்ணு தெரியுமா? உங்கள் இல்லாத ஈட்டி ஏங்கல் இல்ல, உங்கள் இல்லாத கேடகம் ஏங்கல் இல்ல, உங்கள் இல்லாத பட்டை ஏங்கல் இல்ல, உங்கள் இல்லாத மார்க்கவசம் ஏங்கல் இல்ல, உங்கள் இல்லாத கம்பீரம் ஏங்கல் இல்ல. ஆனா உங்கள் இல்லாத ஒண்ணு என் கையில இருக்குது. கரெக்டா? உங்கள் இல்லாத ஒண்ணு. கரெக்டா? உங்கள் இல்லாத ஒண்ணு. அட போங்கடா அப்பா, உங்கள் இல்லாத ஒண்ணு. சத்தம், உங்கள் இல்லாத ஒண்ணு என் கையில் இருக்குது. மற்றவிடத்தில் இல்லாத ஒன்று உன் கையில் இருக்குது. மற்றிடத்தில் இல்லாத வல்லமை உங்களிடத்தில், மற்றிடத்தில் இல்லாத அதிகாரம் உங்களிடத்தில், மற்றிடத்தில் இல்லாத அபிஷேகம் உங்களிடத்தில், மற்றிடத்தில் இல்லாத ஞானம் உங்களிடத்தில், மற்றொரிடத்தில் இல்லாத எழுப்புதல் உங்களிடத்தில் இருக்கிறது. அதை பயன்படுத்துவதே கிடையாது. நம்ம ஏன் அவரை நம்பணும் அப்படின்னா, எஸ், சத்துருவின் காரியங்களில் சந்திக்கிற நம்முடைய லைஃபை, எதெல்லாம் நம் சத்துருவின் காரியத்தை சந்திக்கிறோமோ அதிலிருந்து கர்த்தர் நமக்கு எதை கொடுப்பாராம்? விடுதலை கொடுப்பாராம். பயமுறுத்துகிற காரியங்கள், கலங்க செய்யக்கூடிய காரியங்கள், விலகி ஓடுகிற காரியங்கள், அதிலிருந்து கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? அவர் விடுதலை, அவர் ஜெயத்தை கொடுக்கிற தேவன். ஜெயம் உண்டாகணும். குடும்பத்தில் சந்திக்கிற காரியங்கள் நமக்கு என்ன உண்டாகணும்? ஊழியத்தில் சந்திக்கிற காரியங்கள், சபையில சந்திக்கிற காரியங்கள், மாம்சத்தில் சந்திக்கிற, ஆவியில சந்திக்கிற, சிந்தையில சந்திக்கிற. ஆமா, இன்னைக்கு கோலியாத் நமக்கு முன்னால நின்று கொண்டிருக்கிறான். சகோதரா, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, கோலியாத் நமக்கு முன்னால நின்று கொண்டிருக்கிறான். அன்பு சகோதரா, கோலியாத் நமக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறான். அன்பு சகோதரி, கோலியாத் நமக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறான். ஊழியத்திற்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறான். சபைக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறான். ஊழியக்காரனுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறான். ஊழியக்காரிக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறான். பிரசங்கிக்கிற சார்லஸுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறான். ஆராதனை பண்ணின சகோதரருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறான். மியூசிக் போட்ட சகோதரனுக்கு முன்பாக, எல்லாருக்கும் முன்பாக சத்துரு நின்று கொண்டிருக்கிறான். என்னது?
சத்துரு சத்தமா சொல்லுங்க, சத்துரு என்ன பண்ணிட்டு இருக்கான்? எல்லாருக்கும் நின்றுட்டு இருக்கான். ஆனா அவரை நம்பினேனா அவன் நின்று கொண்டிருந்தவன் விழுந்தான். பாதி பேருக்கு புரியல, இந்த பக்கம் பாதி பேருக்கு புரியவே இல்லை. நின்று கொண்டிருந்தவன் விழுந்தான், நின்று கொண்டிருந்தவன் விழுந்தான். என்னை சோதிக்கிறவன் விழுந்தான், என்னை அச்சுறுத்துகிறவன் விழுந்தான், என்னை பயமுறுத்துகிறவன் விழுந்தான், என்னை கலங்க செய்யக்கூடியவன் விழுந்தான், என்னை பின்மாற்றத்தில் கொண்டு போகிறவன் விழுந்தான். அவன் ஏன் அவரை நம்பணும்? ஏன் அவரை நம்பணும்? எனக்கு எதிராக எழும்பிட்டு இருக்கான், அவன் விழுணுங்க. என் குடும்பத்துக்கு விரோதமா, என் சபைக்கு விரோதமா, என் ஊழியத்துக்கு விரோதமா, என் ஆவிக்கு விரோதமா அவன் எழும்புகிறவன் எப்ப விழுவான்? அவரை நம்பும் போதுதான். பட்டயம் வேண்டாம், ஈட்டி வேண்டாம், கேடக வேண்டாண்டா. ஆனா நீ நிந்திக்கிற இஸ்ரவேலர் ராணுவங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தினாலே வர உன்னிடத்துல. கரெக்டா நெற்றியை பார்த்து அடித்தான் பைபிள் இருக்குது. கரெக்டா? ஏன் அங்க அடிச்சான் தெரியுமா? அவன் ஏன் அங்க அடிச்சான் தெரியுமா? அங்க மாத்திரம் தான் கேப் இருந்தது. கேப் எங்க இருந்து தெரியுமா? ஃபுல்லா அவன் மார்க் அவசரத்தில் இருந்தான். எங்க கேப் இருந்தது அங்கதான் அவனை கரெக்டா அடிச்சான். ஏன் அவரை நம்பணும்? விடுதலை உண்டாக நம்பணும். ஏன் அவரை நம்பணும்? பலன் உண்டாக நம்பணும். ஏன் அவரை நம்பணும்? ஆமா, வழி உண்டாக நம்பணும். ஏன் அவரை நம்பணும்? ஓகே, நாம் சந்திக்கிற எல்லா சத்துருவின் காரியங்களை நமக்கு எதை கொடுக்கணும்னா ஜெயத்துக்கு நான் கடைசி ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்க போறேன். எடுத்துக்கலாமா? ஓகே, யோவான் எழுதின சுவிசேஷம் சீக்கிரமா எடுத்துங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 21-32 சீக்கிரம் வாசிங்க. வாசிங்கம்மா. ஓகே, 32ஆம் வசனம் வாசிங்க. 32. என்ன சொல்றாங்க ரெண்டு பேரும்? ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க? சீக்கிரம் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டு பேரும் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க? ஓகே, அப்ப இவன் மரிப்பதற்கு என்ன காரணம்? இவன் மரித்து போவதற்கு என்ன காரணம்? அவர் அங்க இல்ல. அவங்க ரெண்டு பேரும் சொல்றது, மார்த்தாள் சொல்லக்கூடிய காரணம் என்ன, மரியாள் சொல்லக்கூடிய காரணம் என்ன? நீ அங்க இல்ல, அதனாலதான் இன்னும் என் சகோதரன் என்ன பண்ணிட்டான். ஆனா நீ கண்டி இருந்திருந்தா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்குதுங்க. என்ன நம்பிக்கைனா, அவர் கண்டி இருந்தாருன்னா இருந்திருந்தா அவர் என்ன பண்ணிருக்க மாட்டான், மரிச்சிருக்க மாட்டான். நீங்க இல்லாததுனால தான் அவன் என்ன பண்ணிட்டான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்ப அவர் தான் வந்துட்டாரு. இப்ப நீ சொன்னல, அவன் நீ கண்டி இருந்திருந்தா அவன் செத்து இருக்க மாட்டான், நீ இல்லாதனால தான் என்ன பண்ணிட்டான், அவன் செத்து போயிட்டான். இப்ப நான் இருக்கிறேனே. ரெண்டாவது ஸ்டெப்ல அவங்க என்ன பண்ணல, யாரும் நம்பல. இவ புரியலையாங்க? யாருக்கு புரியுது? இப்ப நான் சொல்றது யாருக்கு புரியுது? எங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க இங்க பாருங்க. மார்த்தாள் என்ன சொன்னா, நீங்க இல்ல, செத்துட்டான். மரியாள் என்ன சொல்ற, நீங்க இல்ல, செத்துட்டான். இப்ப அவர் இருக்கிறாரு. அப்ப அவருக்கு அவங்களுக்கு என்னன்னா, உயிரா இருந்திருந்தா இவன் என்ன பண்ணிருப்பாரு? உயிரா இருக்கும் போது வந்திருந்தா உயிரை கொடுத்திருப்பாரு. ஆனா செத்த போர் வந்தா இவர் என்ன பண்ணுவார்? எழுப்புவார். அவங்களுக்கு சுத்தமா தெரியல. இப்ப கல்லறைக்கு போகும்போது கல்ல புரட்டுங்கன்னாரு. அவன் என்ன சொன்னா, சரீரம் நாரமே, அவன் செத்து 4 ஆளுச்சு. அவன் திரும்பி சொல்றான், நீ விசுவாசித்த தேவன் மகிமை என்ன பண்ணுவ? உன் வாழ்க்கையில என்னன்னா, நான் வந்தாதான் இதை செய்வன் விசுவாசி கூடாது. நான் இல்லைனாலும் கர்த்தர் இதை என்ன பண்ணுவாரு, அவர் செய்வார்னு அங்க நீ என்ன பண்ண விசுவாசிக்க வேண்டும். அவரு வரணும். அட போங்கடா ஐயப்பா, அவரை வச்சு நீ என்ன பண்ண விசுவாசி கூடாது. அவர் இல்லைனாலும் என் சகோதரனை சுகப்படுத்துவாரு, பலப்படுத்துவாரு, எழுப்புவாரு, மரணிக்க. அப்படி போல டாபிக்ல கரெக்டா தப்பா? அந்த அதிகாரத்தை வீட்டில் போய் நீங்க வாசிச்சிங்க. நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது உனக்கு செய்யப்படும் என்று நீ ஏன் நம்பலையா, விசுவாசிக்கலன்னு ஆண்டவர் கேட்பாரு. ஏன் அவரை நம்பணும்? நம்மை உயிர்ப்பித்து கர்த்தர் நம்மை எழுப்புகிறார். நம்மளை உயிர்ப்பித்து கர்த்தர் என்ன பண்ணுகிறாராம்? கண்ணை மூடுங்க பார்க்கலாம். அவர் நம்ம உயிர்ப்பித்து கர்த்தர் எழுப்புகிறார். எல்லாம் அப்படி எழுந்துருங்க பார்க்கலாம்.
எல்லாரும் மறுபடியும் எழுந்து நிற்போமா, கண்களை மூடலாம், எல்லாரும் கண்களை மூடலாம். எஸ் ஆண்டவர், ஏவரை நம்பணும். எனக்கு கொன்றே போட்டாலும் உன்னை நம்புவோம் பா. ரபாலா சங்கலா. ஆண்டவர், ஆடு இழந்து போனாலும், ஒட்டகம் இழந்து போனாலும், ஏர்மாடு இழந்து போனாலும், பிள்ளைகள் இழந்து போனாலும் அவரை நம்புவேன் பா. நான் கண்களை மூடுங்க, நம்பணும் பா. ரபா லபா ரா சங்கலா. உமை நம்புவேன் சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, நம்புவேன். அக்கினி வந்தாலும் சத்தம் வரலையே, சத்தம் வரலையே. அக்கினி வந்தாலும் நம்புவோம் பா. வேதனை வந்தாலும் சத்தம் வரல, நம்புவோம் பா, நம்புவோம் பா. எல்லாம் கண்ணை மூடி சொல்லுங்க பார்க்கலாம். ஓ ராபா லாபா ரா லா சங்கா லா தாரா. ஆண்டவரே உம்மை நம்புவேன் சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க பா. ரீமா நாதா ரா காலா தாரா பாலா மனா சக்கலா. உன்னை நம்புவேன் சொல்லு. சத்தம் வரல, இந்த பக்கம் சத்தம் வரல, சகோதரி பக்கம் சத்தம் வரல. அக்கினி வந்தாலும் நம்புவேன், போராட்டம் வந்தாலும் நம்புவேன். யா ஆண்டவரை நம்பினா கர்த்தர் உன்னை விடுவிப்பாரே. ஆண்டு நம்பினா கர்த்தர் உன்னை பலவீனத்தை பலனாக கர்த்தர் மாற்றுவாரு. ஆண்டு நம்பினா உனக்கு கர்த்தர் வழியை உண்டு பண்ணுவாரு. ஆண்டு நம்பினா சத்துருவின் காரியத்தை ஜெயத்தை தருவாரு. ஆண்டவர் நம்பினா உன்னை உயிர்ப்பித்து எழும்ப பண்ணுவார். ரீமானா ஷாக்காலாதாரா. மரித்து கிடக்கிற உன்னை ஆண்டவர் எழும்ப பண்ணுகிறார். பாவத்தில் மரித்து கிடக்கிற, அக்கிரமத்தில் மரித்து கிடக்கிற, ஓ ராபால உலக வாழ்க்கையில் மரித்து கிடக்கிற, கீழ்ப்படியாக மரித்துட்டு உன்னை கர்த்தர் எழும்ப பண்ணுவார். உன்னமா செத்து கெடுப்ப. இன்னமா கட்டப்பட்ட வாழ்க்கை, இன்னமா கட்டப்பட்ட வாழ்க்கை, இன்னமா கட்டப்பட்ட வாழ்க்கை, இன்னமா நாட்டம் எடுக்கக்கூடிய வாழ்க்கை, இன்னமா மறைக்கப்பட்ட வாழ்க்கை. வெளியே வா ராபாலா ஷாக்காலா. மகிமையை கர்த்தர் காண்பிக்க போகிறார், வல்லமையை கர்த்தர் காண்பிக்க போகிறார், கிரியை கர்த்தர் காண்பிக்க போகிறார். நாட்டம் எடுக்கிற சரீரம் தான், கட்டப்பட்ட சரீரம் தான், மறைக்கப்பட்ட சரீரம் தான். ஆனா நம்படியானா கர்த்தர் உன்னை எழுப்புவாரே. உயிர்ப்பித்து கர்த்தர் உன்னை எழும்ப பண்ணுகிறார். ஜெபிங்க. சகோதரர் ஒருவரும் சகோதரி ஒருவர் சுருக்கமா ஜெபம் பார்க்கலாம். சகோதரர் ஒருவரும் சகோதரி ஒரு சுருக்கமா ஜெபம் பண்ணுங்க. Hallelujah, hallelujah. Shagala dara bala bala. Amen. Hallelujah. Amen. 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 கர்த்தரை நம்பிய சுத்த ஜாதியார் பாக்கியவான்கள். கர்த்தரை நம்பிய சுத்த ஜாதியார் பாக்கியவான்கள். அவர்கள் செய்யும் காரியம் வாய்க்கும். அவர்கள் செய்யும் காரியம் வாய்க்கும்.
அவனோடு கர்த்தர் வாசம் செய்வார். அவனோடு கர்த்தர் வாசம் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறாரு. கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். நம்புகிறவர்களுக்கு பலம் கொடுப்பார். நம்புகிறவர்களை கர்த்தர் விடுதலை செய்வார். நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் பாதையை திறப்பார். அடைக்கப்பட்ட பாதையாக இருக்கலாம், பாதையே இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் பாதையை உண்டாக்குவார். ஆமென். எப்படிப்பட்ட பலவான்கள் நமக்கு முன்பாக வந்து நம்மை அச்சுறுத்தி கொண்டிருந்தாலும், வேதனைப்படுத்தி கொண்டிருந்தாலும், சஞ்சலப்படுத்தி கொண்டிருந்தாலும், எல்லா பலவான்களையும் தகர்த்து போடுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்மை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.